ஓகே சார், உள்ள வின் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2020 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 6வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாக, அதோடு கர்த்தருடைய பந்தியிலும் நாம் பங்கெடுக்கும்படியாக நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தினார். இந்த நாளிலே 6வது மாதத்திலே அடி எடுத்து வைத்திருக்கிறோம். நாம் கண்களை மூடி செபித்து நாம் எல்லோரும் செபித்து இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே பங்கெடுப்போம். இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாய் மாறட்டும். தேவன் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கட்டும். நீங்கள் எல்லோரும் வீடுகளிலே அமரும் இந்த ஆராதனையிலே பங்கெடுங்கள். வாக்குத்தத்த கம்யூனியன் திருவிருந்து இருக்கிறது, அதில் நாம் செபிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து நடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த 6வது மாதத்திலே ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் நாங்கள் இருக்கிறோம். இது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் உயிர் வாழ நினைத்தும் ஆண்டவரே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல், எங்கள் ஜனத்தின் மேல் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த நாளை அப்பா, இந்த மாதத்தை ஆசீர்வாதமாய் தார். ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உயிரோடு நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக, இந்த மாதம் முழுவதிலும் நாங்கள் கர்த்தாவை பிழைத்திருக்கும்படியாக, எந்த ஒரு வியாதி விக்கிரகங்கள் ஆண்டவரே என்னுடைய ஜனத்தை எங்களையோ அணுகாதபடி தகப்பனே, நாங்கள் ஆபத்தான காலத்தில் உங்களுடைய மறைவிடத்துக்குள்ளாக இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த வேளையிலே பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய பந்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாரும். ஏற்ற நேரத்தில் உடைய ஜனங்களை நீர் கொண்டு வந்து உங்களுடைய பந்தியில் இருக்கிற அந்த ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, அதை உதாசீனப்படுத்தாதபடி அது அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் ஒவ்வொருவராய் வந்து குடும்பமாய் வந்து பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும் அப்பா. எங்களுக்கும் அந்த கிருபையை தாரும். தொடர்ந்து நடத்தும். உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். அதன் பின்பு நம்ம வந்து வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். ஆமென். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சேர்ந்து பாடுவோமா? பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினோர் இரத்தத்தாலே
என்னுடைய வீட்டில் எனக்குள்ளே நீர் தருகிறவர். இன்றைக்கு சமாதானமும் பொறுமையும் நமக்கு அவசியமா இருக்கிறது. பொறுமையா இக்கட்டான காலகட்டத்தில், போராட்டமான நேரங்களில் நாம் பொறுமையோடு கூட செயல்பட வேண்டும். அதிகமான வேகமாய் நாம் செயல்படக்கூடாது, வேகமாய் எங்கே ஓடக்கூடாது. இந்த நாட்களில் பொறுமையோடு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பொறுமையோடு நாம் செயல்படும் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் இந்த சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகியால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சமாதானத்தையும் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் அவர் உணர்த்தி நம்மை நடத்துகிற தேவன். ஆகியால் கர்த்தருடைய கிருபை தான், இந்த மாதத்துக்குரிய கிருபையை நாம் அவருடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய கிருபையும் மகத்துவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு பாடலை, துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்திரி என் கைகளை. வானத்திற்கு நேராக நம்ம நம்முடைய கைகளையும் இருதயத்தையும் கண்களையும் ஏறெடுத்து நம்ம ஸ்தோத்தரிக்கும் ஒரு நாட்கள் இந்த நாட்கள். நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம் அதிகமாய் நாம் நம்முடைய பிதாக்கள் அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கரங்களை உயர்த்தி ஜெபித்தார்களே, அதே போல் நமக்கும் அந்த அனுபவங்கள் உண்டாகட்டும். பாடுவோமா? துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்திரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்திரி என் கைகளே. மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். வீடுகளிலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எங்கிருந்தாலும் மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம்.
நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே அசைவாடுதலின் பலி ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் துதிக்கும் போது, நாங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது, நாங்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் போது எங்களுக்கு வீட்டுக்குள்ளாக கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுவார். கர்த்தருடைய வசனத்தின் வாசனை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக, உங்களுடைய வீட்டுக்குள்ளாக நிறைந்து காணப்படும். தூதர்களுடைய ஆண்டவரே ஒரு அசைவாடுதல், தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமான ஒரு நிலை ஏற்படும். அன்றைக்கு கொர்நேலியின் வீட்டில் தேவ தூதன் ஏறவும் இறங்கவும் ஆண்டவரே செய்திகளை வந்து சொல்லவும் ஆண்டவரே இதை அனுப்பினேனே. அவ்விதமாக நாங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய ஆவியையும் நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது இந்த மாதம் முழுவதிலும் சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினாலும் நல்ல வார்த்தைகளினாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் உடைய நாமத்தை உயர்த்தி கொண்டும் இருப்போம். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தடையின் ஆவிகள், பயமுறுத்தலின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், வியாதியின் கூறுகள், ஜீவனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத பிசாசின் கிரியைகளை ஜனத்தை விட்டு, வீட்டை விட்டு, எல்லா விதமான அந்தகார கிரியைகளும் வெளியேறும்படியா செபிக்கிறேன், வெளியேறும்படியா செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். என்னுடைய தேவ ஜனத்தின் மேலே, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய பிரசன்னம் மேல் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு தங்கியிருப்பீராக. இந்த மாதம் முழுவதிலும் தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதிலும் அவர்கள் உயிரோடு இருந்து உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அப்பா உடைய பந்தியிலே பங்கெடுக்கும்படியாக, உடைய வசனங்களை ஆண்டவரே அவர்கள் உட்கொள்ளும்படியாக, ஸ்தோத்திரமுடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாய் காணப்பட செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி. வாக்கு தத்தங்களை ஆண்டவரே, வாக்கு தத்தத்தையும் தேவனின் வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நேற்றைய தினத்திலும் பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுத்தோம், பாடினோம், துதித்தோம். நீங்கள் அநேகர் அதை பார்த்திருப்பீர்கள். சகோதரர் பாலச்சந்திரன் அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை குறித்து, அதனுடைய மகத்துவங்களை குறித்து வார்த்தைகளை நமக்கு கொடுத்தார்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. விதமாக ஒவ்வொரு வாரமும் தேவ ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களை நாம் இந்த லைவிலே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை பதிவு செய்யும்படியாய், குடும்பங்களிலே வார்த்தைகள் கடந்து வரும்படியாக நம்ம ஊழியக்காரர்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். லாக்டவுன் இன்னும் இந்த நாட்கள் நீடிக்குமானால் இன்னும் ஒரு சில ஊழியக்காரர்கள் மனதில் இருக்கிறார்கள். அவர்களை வர வைத்து செய்து கொடுக்க வைக்க வேண்டும் என்பதனுடைய வாஞ்சை. ஆகையால் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் எல்லோரும் சேர்ந்து நம்மை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை என்பதுதான் என்னுடைய விருப்ப ஆசை. அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகிய நாட்களில் ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் நம்ம தொடர்ந்து 1 மணி நேரம் ஜெபித்து வருகிறோம். அதை விட்டு விடாதீர்கள். 1 மணி நேரம் நீங்கள் காலையில் ஜெபிங்க, அப்புறம் நைட்டு ஜெபம் பண்ணணும். நாங்கள் 9 to 10 அந்த ஜெப நேரத்தை எடுத்துக்கொள்ளும். சில நேரங்களில் ஒரு மாற்றம் இருக்கலாம் நாங்கள். அதனால் அந்த 1 மணி நேரத்தை நாங்கள் செபித்து சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எல்லாரும் நாங்கள் செபிக்கிறோம். அதே போல் நீங்களும் விட்டு விடாதீர்கள். இனி ஜெபந்தான் நம்முடைய மூலதனம், அஸ்திபார். சரியா? ஜெபமும் துதியும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதுதான் இந்த பூமியிலே நாம் சற்று காலம் வாழ்வதற்கு அது ஒரு ஃபவுண்டேஷனாக, அஸ்திபாரமாக காணப்படுகிறது. அதை விட்டு விடாதபடி நீங்கள் எல்லாரும் செபியுங்கள். புருஷர்கள், குடும்ப தலைவர்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் செபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாதங்களிலே நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதை நம்ம பதிவு பண்ணி வருகிறோம். விசேஷமாய் பார்க்கும்போது 2020 ஆண்டிலே பார்க்கும்போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆகாய் 2:23 உள்ளே முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஒரு அதிகாரம், அதாவது இந்த வருஷம் தேவனுடைய ஒரு அதிகாரம் பெற்றவர்களாய் நாம் பிழைத்திருப்போம். நம்ம எது இழந்தாலும், எதை நாம் நஷ்டமாய் காணப்பட்டாலும், வருமானங்கள், ஆரோக்கியம், பல சூழ்நிலைகள் நமக்கு ஒரு தோல்வி போல இருக்கு. சரியா? வேலை காரியங்கள், வருமானங்கள், வெளியே போக முடியவில்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நஷ்டத்தை போல் இருந்தாலும், உங்களை என்னை ஆண்டவர் இந்த உலகத்திலே முத்திரை மோதிரமாக வைக்கிறார். இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் அதுதான். ஆகையால் நாம் பிழைத்திருப்போம். ஏனென்றால்
தேவன் தன்னுடைய அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். ஆகிய அந்த அதிகாரத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த வருஷத்துல ஒரு அதிகாரம் உண்டு, நாம் பிழைத்திருப்போம், நாமும் நம்முடைய குடும்பத்தார் பிள்ளைகள் எல்லாம் பிழைத்திருப்போம். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை அதை செய்திகளில் நம்ம பார்க்கிறோம், என்ன உலகத்தில் நடக்கிறது என்பதை. கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், வெட்டுக்கிளிகள், புயல்கள், புழுதி புயல்கள், இதெல்லாம் வாதை எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு நன்றாகவே தெரியும். வேதத்தில் அந்த நாட்களில் சொல்லப்பட்ட எல்லா வாதைகளும் இன்றைக்கு இந்த தேசத்தின் மேல இறங்கி இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? கர்த்தர் இந்த பூமியின் மேல, தேசத்தின் குடிகள் மேல கோபமா இருக்கிறாரு. ஆமென். அன்னைக்கு பார்வோரின் மேல் கோபமா இருந்த போது 10 வாதைகளினால் நிரப்பினார் எகிப்தை. இன்றைக்கும் இப்படிப்பட்ட வாதைகள், கொலை, கொள்ளை, அட்டூழியம், வேதனை, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இது என்ன ஆச்சுன்னா, பூமியின் மேல ஆசீர்வாதம் இல்லை, ஆனா உங்க மேலே என் மேலேயும் ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் குறிக்கிறது. ஆகியாய் உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன். ஜனவரி, பிப்ரவரி மாதம் 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு விருத்தியை தருகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். மார்ச் 1ஆம் தேதியிலே ஏசாயா 58:14 கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணார். கர்த்தரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். அதுதான் ஒரு தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவு, தாய் பிள்ளைக்குள்ள உறவு. ஆகிய நாம் தேவனோடு கூட மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், இருப்போம் என்று மார்ச் மாதத்திலே வாக்கு பண்ணினார். ஏப்ரல் 1 சங்கீதம் 138:7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று ஈஸ்டர், அந்த உயிர்த்தெழுதலின் மாதத்திலே இந்த நாட்கள் எல்லாம் ஒரு கொடிய நாட்களாய் கடந்து வந்தோம். மார்ச், ஏப்ரல் இந்த நாட்களில். ஆனால் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உண்மையிலே நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நம்ம இந்த நாளில் கூட இந்த ஜூன் மாதத்திலே உயிரோடு இருக்கிறோம். ஆகையால் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற ஒரு மாதமாய் காணப்பட்டது. இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். மே மாதம் 1ஆம் தேதி யோவான் 14:18 நமக்கு மறந்திருக்க வாய்ப்பில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மூடத்தில் வருவேன் என்றார். யார் ஒருவர் அவரை உணர்ந்து கொள்கிறார்களோ, அவரை தியானம் பண்ணுகிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார், அவரை நேசிக்கிற ஊழியக்காரர்களோடு, தேவ ஜனங்களோடு இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுகிறது ஒரு நீண்ட ஜெபத்தை பார்க்கலும் வல்லமை உள்ளது. ஆமென். அல்லேலூயா. உணர்வு வசனங்களை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்ம துதிக்கும் போதும் பாடும்போதும் உணர்ந்து பாட வேண்டும். நீங்கள் வீடுகளிலே இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படி தன்னுடைய ஜனத்தின் மேல், தீர்க்கதரிசிகள் மேல், கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மேல் எப்படி கடாட்சமாகி அவர்களை நடத்துகிறார் என்பதை உணர்ந்து உணர்வுள்ள இருதயம். அதற்காகவே தனியாக ஜெபித்தாங்க. அதாவது ஜெபத்திலே உணர்வுள்ள இருதயம் தாரும், எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று ஜெபித்தார்கள். ஏன்னா உணர்வற்ற ஒரு இருதயம் அடுத்தது இப்ப நடக்கிறத அடுத்து தெரியவே தெரியாது, மறந்துடுவாங்க, மறுபடியும் தீங்கு பாவம் செய்வாங்க. உணர்வுள்ள இருதயம் எச்சரிப்பு. ஓ, இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம், இது தேவருக்கு பிரியம், இது தேவருக்கு பிரியமில்லை என்று அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம். ஒருவேளை அநேக தப்பு செய்திருப்போம், ஆனால் நம்ம அந்த உணர்வுள்ள இருதயம் வரும்போது நாம் செய்தது தப்பு, இனி செய்யக்கூடாது என்று நாம் உணர்ந்து நேர்வழியிலே நடப்போம், சீரான வழியில். ஆகியால்தான் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தரிடத்திலே கேட்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்றார். இந்த மாதத்திலே நம்ம இப்போதான் முக்கியமான நேரத்துக்கு வருகிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம இந்த வசனத்தை வாசித்து தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அதில் கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று 6ஆவது மாதத்தில் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன். இந்த நாட்களில் நமக்கு தேவனுடைய ஆரோக்கியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தேற்றினேன். ஆத்மாவில் பலன் வேண்டும்,
சரீரத்தில் பலன் வேண்டும், ஆவியிலே பலன் வேண்டும். ஏனென்றால் இந்த இயற்கையோடு நம்ம போராடுகிறோம், வியாதிகளோடு போராடுகிறோம், பண கஷ்டமான சூழ்நிலையில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எல்லா விதங்களிலும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு போராட்டம் நிறைந்த நாட்கள். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒரு பெரிய வசனமாக இருக்கிறது. 30:17 வாசிக்கும் போது ஒரு பெரிய வசனம். ஆனாலும் நான் மிக முக்கியமான அந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம இந்த மாதம் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். அதில் சொல்லும்போது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு தள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் மற்றவர்களால், அண்டை நாட்டு சத்துருக்களால் அவர்கள் நெருக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, சிறைப்படுத்தப்பட்டு இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். அதை குறித்து அதனுடைய அந்த வசனங்களை நம்ம வாசிக்க முடிகிறது. அதை குறித்து வேதத்திலே திட்டம் தெளிவாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் ஒரு நெருக்கப்பட்ட நிலையிலே, தள்ளப்பட்ட நிலையிலே 30 நாள் என்ன வாசி இவைகளை 30 சொல்லப்படுகிறது. இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகள், இந்த நல்ல வார்த்தைகள். அவர்கள் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாய் அது காணப்பட்டது. சிறைப்பட்டு போன அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அப்படி என்றால் நீ அவ்வளவு சீக்கிரத்திலே சாவதில்லை. ஆமென். அவ்வளவு சீக்கிரத்திலே நீ எதை இழந்து போவதில்லை. நீ ஒருவேளை நாம் பொருளாதாரத்திலே பல காரியங்களிலே நாம் நெருக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நான் உன்னை நிலைநிறுத்துவேன், நான் உங்களை உறுதிப்படுத்துவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய பாக்கியமா இருக்கிறது. நாட்களில் நெருக்கமான இடுக்கமான நாட்களில் நாம் இந்த பூமியிலே உயிர் பெற்று நிலைத்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், உன் காயங்களை கட்டுவேன். நான் ஆற்றுவேன், கட்டுவேன், உன் காயங்களை கட்டுவேன் என்று உன் காயங்களை கட்டுவேன் என்று ஆண்டவர் உறுதியாய் சொல்லுகிறார். உங்களுக்கு எப்படிப்பட்ட காயங்கள் இருக்கிறது? நீங்க என்ன புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? அதுதான் காயம். ஒருவேளை சரீர அளவில் நமக்கு நம்ம ஓரளவாய் பரவாயில்ல, புண்ணு, வியாதி, அது இது என்று இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் என்ன கட்டுகளோடும் காயங்களோடு இருக்கிறீங்க என்பதை எண்ணி பாருங்கள். அதை நான் அந்த காயங்களை ஆற்றுவேன், அந்த காயங்களை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதில் அவர்கள் விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்றார். எரேமியா 30:4 வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சொன்ன இந்த வார்த்தைகள், அதாவது இந்த நாளிலே உங்களை குறித்தும் எல்லை குறித்தும் நம்முடைய குடும்பங்களை குறித்தும் சொல்லுகிற வார்த்தையாக இந்த மாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய நமக்கு, விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற இந்த 2020 ஆண்டிலே நமக்கு சொல்லப்படுகிற போதகராலே சபையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. ஆகிய நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணர்ந்து கொள்ளுகிறது என்பது நமக்காக அதை சோதரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன், நான் ஆற்றுவேன், நான் தேற்றுவேன் என்று சொல்லிவிட்டார். ஆகிய அவர் நம்முடைய காயங்களை ஆற்றி நம்மை நல்வழிப்படுத்தி இந்த நாளிலிருந்து, இந்த 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஒரு புதிய பாதையிலே நம்ம நடத்த போகிறார். ஆமென். ஆகிய கடந்த மாதமெல்லாம் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். ஏசாயா 30:26 ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கள். ஏசாயா, நீங்கள் வீடுகளில் இருக்கிறவர்கள், இதை கவனிக்கிறவர்கள் எடுத்து வாசிங்கள். 30:26 கடந்த இரவிலே நான் தியானித்த வசனங்களாக இருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை, காயங்களை
என்ன செய்கிறாரா, வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சரியா, சந்திரனுடைய வெளிச்சம் மிக மங்கலான சாதாரண ஒரு வெளிச்சமாக தான் இரவில் இருக்கும். அது சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாக 7 பகலின் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்தில் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தூரத்தில் வருகிறது, எட்டாவது தொலை இல்லையா. உன்னதமான ஸ்தலத்திலிருந்து கர்த்தருடைய நாமம் இறங்கி வந்தது. இயேசு என்ற பெயரோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமமாக பிதாவாகிய தேவன் நமக்கு இந்த பூமியிலே அவர் பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினார். அவருடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கக்கூடிய வழி தெரியாத இருந்த நமக்கு நல்ல பிடிக்கக்கூடிய ஒரு கொம்பு கிடைத்தது. நம்ம நடந்து போகக்கூடிய நல்ல ஒரு பாலம் அமைந்தது. நம்ம ஏறும்படியான ஒரு நல்ல ஏணி கிடைத்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் நமக்கு அருளின ஈவு. அந்த நாமம் உயர்ந்த நாமமா இருக்கிறது. காயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருளான மாறி அதிகமான வெளிச்சத்தை தருகிறார். தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கை அது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாகிறது. ஒரு காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், நம்ம நாட்டை ஆளுகிறவர்கள், அவங்க எல்லாம் அப்படியே பறந்துட்டே இருந்தாங்க. சரி, நம்ம எல்லாம் பாவம் பார்த்துட்டே இருந்தோம், நம்ம அமைதியாக இருந்தோம். இன்னைக்கு அவங்க எல்லாம் அறையில் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, நகர முடியாமல் இருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லையா? அதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். யாரையும் மிகைப்படுத்த ஒன்றுமே. கர்த்தர் தம்முடைய முகத்தை தரிசிக்கிறவர்களை மிகைப்படுத்துகிறார். அவருடைய முகங்கள் போல இருக்கும். ஞானவான்களாக இருப்பார்கள் என்று தானியேலிலே சொல்லப்படுகிறது. ஆத்துமாக்களை ஆதரிக்கிறவர்கள் ஞானவான்கள். ஆகாய மண்டலத்தில் சூரியனை போல் அவருடைய முகங்கள், அவருடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகியால் நீங்கள் இதெல்லாம் உற்று பாருங்கள். அதிகமாய் நீதிமொழிகளையும் பிரசங்கியை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த உலகமும் உலகத்தில் வாழ்களுடைய மக்களுடைய நிலையும் நம்முடைய வாழ்நாட்களும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சரியான விடை நீதிமொழிகளிலே பிரசங்கியிலே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை உட்கார்ந்து வாசித்து பாருங்க. அதிகமாய் பிரசங்கியை நீங்கள் வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 12 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தாலே அங்கே உங்களுக்கு எல்லாமே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நமக்குள்ளே ஸ்பீட் பிரேக்கு, நமக்குள்ளே ஒரு பொறுமை, நமக்குள்ளே ஞானம், நாம் எப்படி பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, அப்படி அதிகமாய் பேசுகிறவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, எல்லாமே புரிந்து கொள்ள முடியும். அதில் இந்த நாட்களில் வேத வசனத்தை நீங்கள் தியானித்து நீங்கள் முன் செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அவர் காயங்களை கட்டும்போது ஆரோக்கியம் நமக்கு உண்டாகிறது. அவரே காயத்தை கட்டுகிறார். அவர்களுடைய வீடு தேடி வருவார். அவருடைய பிள்ளைகள் கல்யாணம் ஆகவில்லை, திருமணமாகவில்லை, நிறைய திருமணங்கள் தடைபெற்றது. இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் ஒரு வீடுகள் கட்டுகிறது காரியங்கள், இப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் ஒரு காயமாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை நமக்குள் இறங்கும் போது அதெல்லாவற்றையும் எலியா ஜெபித்த போது எப்படி ஒரு உள்ளங்கை மேகம் தெரிந்து அது ஒரு பெருமழையாய் சொரிந்ததோ, அதே போல் நம்முடைய பல வருட பிரச்சனைகள் ஒரு நாளிலே அதை மாற்ற முடியும், ஒரு நிமிடத்திலே மாற்ற முடியும். நம்முடைய அநேக நாள் துக்கம் ஒரே நாளிலே சந்தோஷமாய் மாற்ற முடியும். அது தேவனால தான் முடியும். மனிதர்களால் தருகிற சந்தோஷம், மகிழ்ச்சி அது கொஞ்ச நேரம் தான். ஆனால் தேவன் நம்முடைய அடிக்காயத்தை ஆற்றும் போது, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, அடிக்காயத்தை ஆற்றி அவர் ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். அவர் ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். ஆகியோர் உடைய கைகளை பார்த்து சொல்லுங்கள், நீ கர்த்தருடைய ஆரோக்கியம் பெற்ற கரங்கள். உடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், நீ கர்த்தருடைய ஜீவனை பெற்ற, ஆரோக்கியத்தை பெற்ற இருதயம் என்று உடைய அவயவங்களை குறித்து பேசுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி பிதாக்களை போல் ஜெபியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், அவரை துதியுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை ஒரு மேன்மையான இடத்திலே கொண்டு போகும். எரேமியா இன்றைக்கு வசனமே, நம்ம வாக்குத்தத்தமே எரேமியா 30:17, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அதே எரேமியா அடுத்த வசனம் 30:18 சொல்லும்போது, 30:18 என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? நீங்கள் வீட்டில் இருந்து அதை திறந்து வாசித்து பாருங்க. 30:18 சொல்லும்போது,
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரத்தில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை போல நிலை பெற்றிருக்கும். முன்போல நிலை பெற்றிருக்கும். என்ன சொல்லுகிறார் 18? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை அந்த நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலே அவர்கள் சிறைப்பட்டிருந்த அந்த நாட்களிலே இவைகள் உரைக்கப்பட்டாலும் வருங்காலங்களிலே இந்த சிறையிருப்புகள் திருப்பப்படும் என்று சொன்னார். உண்மையிலே இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களின் யூதா ஜனங்களுடைய சிறையிருப்பு திருப்பப்பட்டு இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு மேன்மக்களாக மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தை பாருங்கள், இன்றைக்கு அதை யாருமே ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாங்கள் அதனுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிறோம். அதில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு யூடியூபில் இருக்கிறது. அவர்கள் ஒரு காலத்திலே பட்ட கஷ்டங்களும் அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலை ஆண்டவர் மிக சிறப்பாக ஒரு சின்ன நாடு, ஒரு பாதுகாப்பாக யாருமே கிட்ட நெருங்க முடியாதபடி அது காணப்படும். எத்தனையோ பேர் வெளியே நின்று அதை அழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட கிட்ட நெருங்க முடியாதபடி காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. இந்த நாட்களிலே பாவம் இல்லாமல் இல்லை. ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இல்லையா? அந்த நியாயப்பிரமாணத்திற்கு அங்கே அநேகர் கீழ்ப்படுகிறார்கள். அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுடைய காரியங்களுக்கு அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கே சொல்லும்போது எப்படி அவர்களுடைய சிறையிருப்புகள் மாறுறதோ அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இல்லையா? அதை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம சிறையிருப்பை மாற்றுவதற்காய்த்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறையாக்கப்பட்டார். அவர் பிடிக்கப்பட்டார். அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார். அவர் என்ன செய்தார்? சிலுவையில் காவல் உள்ள ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கித்து அவர்களை விடுதலையாக்கினார். கர்த்தருடைய ஜனமே, இங்கே பாருங்கள், நம்முடைய சிறையிருப்பை அவர் இந்த மாதத்தில் அவர் திருப்புகிறவராக இருக்கிறார். அவர் இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை, வீட்டுக்குள்ள இருக்கிற சிறையிருப்பு, வீட்டுக்குள்ள சிறை இருக்கிறோம் பாருங்க, வீட்டுக்குள்ள சிறை இருக்கிறோம். வீட்டின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி வைரஸ் இதனுடைய பயத்தினால் நம்ம சிறைப்படுகிறது. நம்மவும் வெளியே அவ்வளவாய் போகிறது இல்லை. இந்த சிறையிருப்பை கர்த்தர் உடைப்பார். சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். அப்பொழுது நாம் நம்முடைய பணிகளுக்கு கடந்து செல்வோம். நம்முடைய காரியங்களை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். ஆகிய நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். இந்த மாதத்திலே ஒரு நல்ல பதில் அவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராக காணப்படுகிறார். அந்த சிறையிருப்பை மாற்றும் போது உபாகமம் 30:3 சொல்லப்படுகிறது ஒரு வசனம். உபாகமம் 30:3 அங்கே நம்ம வாசிக்க முடிகிறது. 30:3 நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிடத்தில் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த அலைந்து திரிந்த சிதறடித்த எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கேட்டிருப்போம். நிறைய இடத்துல போய் கடன் கேட்டிருப்போம், நிறைய இடத்துல போய் உதவி கேட்டிருப்போம், நிறைய இடத்துல போய் வேலைக்கு அலைஞ்சிருப்போம், இல்லை சிதறடித்து அலைந்து திரிந்திருப்போம். நிறைய பேர் குடும்பங்களை விட்டு மனைவி பிள்ளைகளை விட்டு தூரமாய் வேலை செய்திருப்பார்கள். ஒன்றா இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்திருக்கும். பாருங்கள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து ஒன்றாயிருக்கும்படியாய் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறையில் இதெல்லாம் எப்பொழுது உபாகமத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கு நீ செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம்
உன்மேல் வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்னோட வீட்டிலும் தேசத்திலும் நீ எல்லா இடங்களிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். நீ அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனார். நீங்கள் அதாவது செவி கொடாது இருக்கிற ஒரு மனுஷன் சபிக்கப்பட்டிருப்பார். இன்றைக்கு அநேகர் வந்து கிறிஸ்தவ நாம தரித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனாலே அவர்கள் அநேக சாபத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள். ஆகியதான் கர்த்தருடைய ஒரு யூத ஜனம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். அவர்கள் வந்து கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலாவது பணிந்து கொள்வார்கள். அதை ஒரு அற்பமாய் நினைக்கும் போது அதுதான் அவங்களுக்கு வினையாக முடிகிறது. தேவன் ஒரு சபையிலே நம்மை நாட்டியிருக்கிறார் என்றால் அந்த சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவனாக நம்மை வெளியே வேறொரு ஊழியத்தையும் மற்றொரு காரியத்தை செய்ய அவரால் நம்ம நடத்தப்படாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாது. அவர்கள் சபையிலே நாட்டப்படும் போது சபையிலே உபவாசம் இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, பைபிள் ஸ்டடி இருக்கிறது, இரவு ஜபம் இருக்கிறது, சபையிலே ஆராதனை இருக்கிறது, விசேஷ கூட்டங்கள் இருக்கிறது, சபையிலே வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது, அதில் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, சபையிலே ஞானஸ்நானம் ஒழுங்கு இருக்கிறது, ஞானஸ்நானம் அபிஷேகம். இப்போ இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம வந்து பங்கெடுக்கிறவர்களாக ஊழியக்காரர்கள் செய்கிற அந்த காரியங்களிலே முதன்மையாக பங்கெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டு சபையிலே நம்ம பல காரியங்களை செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் நாம் நடக்கும்போது நம்ம வந்து ஒரு அலைந்து திரிகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். சரியா? உலகம் எல்லாம் சபை இருக்கிறது, எல்லா இடத்துலையும் நம்ம அலைய முடியுமா? நமக்கென்று ஒரு வீடு இருக்கிறது, நமக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையிலே சொல்லப்படுகிற காரியங்களை செவி கொடுக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய ஒழுங்கு. அதை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும். அதை விட்டு நாம் பார்க்கும்போது கர்த்தர் செய்யாத ஒன்றை, கர்த்தருடைய வாழ்க்கையில் நினைக்காத ஒன்றை நீங்கள் செய்யும் போது தவறு செய்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாகிறார். நீங்க சொல்லலாம், நான் வேதத்தை வாசிக்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன். கர்த்தர் உங்களை உட்கார வச்ச இடத்துல உட்கார்றீங்களா என்பதுதான் முக்கியம். அதை விட்டு நாம் அதை பார்க்காதபடி, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, ஞானஸ்நானம் எடுத்த ஒரு ஆத்துமா கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்காதபடி, ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தேவ ஜனம் கர்த்தருடைய ஆராதனைகளை ஒழுங்காய் சரியான நேரத்தை கொடுக்காதபடி, கர்த்தருடைய காரியங்களை நாம் எண்ணிக்கொள்ளாதபடி, இந்த நாட்களில் 1 மணி நேரம் சபையார் ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஊழியக்காரர்கள் செய்தால் விசுவாசிகள் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அதை வந்து அல்ல தட்டும் போது, அதை நீங்கள் மறந்து விடும்போது அங்கதான் பிசாசு என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான். நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கும் போது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு மிகுந்த பாதுகாப்பு உண்டாகிறது. அது தலைவர்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகிறது. இது தேவன் சபையில் நியமிக்கிறார். ஒரு காலகட்டம் வரும்போது தேவன் அதை நியமிக்கிறார். அதெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படி செய்யும் போது கர்த்தர் உங்கள் மேல் பற்றுதலாய் கடாட்சமாய் இருப்பார். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். எந்த இக்கட்டு சூழ்நிலையிலும் நம்மை தப்ப வைப்பார். ஏன்னா நம்ம முடிந்த அளவு அவரை பற்றி கொண்டிருக்கிறதுனாலே. அதைத்தான், ஏன்னா இப்ப அதிக நேரம் இல்லாது இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு திரும்ப உன்னை சேர்த்துக் கொள்வார். அதான் ரொம்ப முக்கியம். அதே சங்கீதம் 103:3-8 வரை வாசிக்கும் போது, நான் நேற்றைய தினத்தில் வாஸ்தவம் ஜபத்தில் கூட நான் அதை சொன்னேன். அதுக்கு முன்னாடி அதை வாசித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். நமக்கு தெரிந்த சங்கீதம் 103. அப்படியே தியானித்துக் கொண்டிருக்கும் போது குடும்ப ஜபம் 9 மணிக்கு 9 to 10, அதில் கூட நான் இந்த வசனங்களை சத்தமாக சொல்லி கொண்டிருந்தேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஆமென். இன்றைக்கு உலகத்தில் நோய் பிடித்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் கட்டுகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், அருமையானவர்களே, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அந்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும் போது இந்த வியாதியும் விக்கிரகங்களும் உங்களை விட்டு கடந்து போகும். இயேசுவின் நாமத்தில் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமமான உன் திரும்ப வாழ வயதாய் போல் ஆகிறது.
நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். உணவு சாப்பாட்டை ஆண்டவர் தருகிறார். கஞ்சியானாலும் அது எதுவானாலும் அதை நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்குகிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம ஆபத்து இக்கட்டான காலத்தில் அவை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசை, அதாவது 8 வரை வாசித்து பாருங்கள். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். கர்த்தர் உருக்கவும் இறக்கவும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன், ஆற்றுவேன். உன் காயங்களை கட்டுவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன். அதைத்தான் கர்த்தர் உருக்கவும் இரக்கவும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் யார் மேல் பிரியமா இருப்பார்? அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமா இருப்பார். தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமா இருப்பார். எரேமியா 30:19, அதாவது 17 பார்த்தோம், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று. அதனுடைய 18 இதோ யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை, கூடாரங்களில் இருக்கிற சிறையிருப்பு, வீடுகளில் இருக்கிற சிறையிருப்பு, உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லிவிட்டார். சரியா? அடுத்ததாக பார்க்கும்போது அதனுடைய 19 ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும் உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்குள்ளிருந்து என்று எரேமியா 30:19 அங்கே சொல்லப்படும். கர்த்தர் இந்த சிறையிருப்புகளை மாற்றும் போது, கர்த்தர் உடைய காயங்களை கட்ட ஆரம்பிக்கும் போது அங்கே உண்டாகிற நன்மைகளை குறித்து நீங்க வீட்டில் இந்த எரேமியா 30 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 30 அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே இந்த காரியங்கள் எல்லாம் முழுமையாய் உங்களுக்கு புரிகிறதா இருக்கிறது. அதனுடைய 19 சொல்லும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளை, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். உங்களுக்குள்ளிருந்து, உங்கள் குடும்பத்துக்குள்ளிருந்து சண்டையும் சச்சரவும் போராட்டமும் கடிந்து கொள்ளுதலும் இப்படிப்பட்ட காரியங்கள் மாறி, அடிமைத்தனங்கள் மாறி ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமென். அவர்கள் சிறுமை. இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு வசனம் ஒரு பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளோ இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகையால் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் அதெல்லாம் இன்னைக்கு குறைந்து போயிருக்கிறது அநேக இடங்கள்ல. ஆனால் திரும்பவும் ஜூன் மாதம், இந்த வருஷத்தின் பாதியிலே 6வது மாதத்திலே சொல்லுகிறார், நான் திரும்பவும் என்ன செய்வேன்? நான் இதை செய்வேன். என் ஜனங்களுடைய வாயிலே துதிகளும் கரங்களிலே கருக்குள்ள பட்டயத்தை நான் கொடுப்பேன். சத்ருவை வெற்றி போடும்படியாக, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக அந்த ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை நான் வைப்பேன். துதியை வைப்பேன், ஸ்தோத்திரத்தை வைப்பேன். நம்முடைய பிதாக்களுடைய வாயிலே அதை வைத்தார். அப்போஸ்தலருடைய பவுல் பாருங்கள், பிதாக்களுடைய வாயிலே மோசேயின் காலத்தில் நீங்கள் பாருங்கள், அவர்கள் துதித்து பாடினார்கள், செங்கடலை கடந்து. அதன் பின்பு தாவீதை பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் இரவிலே பாடி துதித்தார்கள். கட்டப்பட்ட நிலையிலும் என்ன நடந்தது? சிறையிருப்புகள், சிறைச்சாலைகள், அஸ்திபாரங்கள் குலுங்கிறது, அஸ்திபாரங்கள் குலுங்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறையிருப்பின் அனுபவங்கள் அங்கே மாறிப்போனது என்று பார்க்கிறோம். அதுதான் அங்கே உண்டாகிறது. அங்க அவைகள் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போகவில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்பட்டு போவது, சிறுமை அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிறுமை அடைவதில்லை, அவர்கள் சிறுமை அடைவதில்லை என்று சொன்னார். ஆகிய உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், நம்முடைய ஜனத்திற்கு அவர் அளிக்கும் நன்மைகள், அவர் கொடுக்கும் கிருபைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் அந்த 19 பார்க்கிறோம். ஆனால் எரேமியா 30:20 என்ன வாசிக்கிறோம்? 30:20 அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அதான் பெரிய ஆச்சரியம். அதாவது ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்களா? முன்போல் இருப்பார்கள், ஆரோக்கியமா இருப்பாங்க. ஒரு ஞானம் பெற்ற பிள்ளைகள் சின்ன வயசுல அப்பா அம்மாவை ரொம்ப நேசிப்பாங்க.
சுற்றி சுற்றி இருப்பாங்க. கொஞ்சம் வளர ஆரம்பித்தோன்னா அப்பா பேச்சு பிடிக்காது, அம்மா பேச்சு பிடிக்காது. அப்படியே திமிர்த்தனமாக என்ன செய்வாங்க, தன்னுடைய முகத்தை காட்ட விரும்புவார்கள் எல்லாருடைய வாழ்க்கையில். ஏன்னா அவங்க அடுத்த லெவல் வளர்ந்த உடனே, வாலிப பருவம் ஆனவுடனே அவர்கள் வந்து அந்த அளவுக்கு குணசீலமாக இருப்பதில்லை என்பதுதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நாமே அப்படி இருந்ததில்லை. ஒரு டைமில் இருந்தாலும் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்திருப்போம், அப்பா அம்மாவுக்கு நம்ம வந்து ஒருவேளை அவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்காமல் எதிர்பேசுகிறவர்களாக, பெரிய தப்பு பண்ணாவிட்டாலும் எதிர்பேசுகிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக நம்ம காணப்பட்டிருப்போம். ஆனால் அந்த பிள்ளையின் சுபாவம் ஒரு முதிர் வயது மட்டும் இருக்க வேண்டும். நீங்கள் பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. எப்போவுமே நம்ம வளர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய குணம் பிள்ளைகளுடைய சுபாவத்தை போல் இருக்க வேண்டும். இங்கே 20ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார், உங்கள் பிள்ளைகள் முன்போல இருப்பார்கள். அப்படின்னா சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எப்படி அப்பா அம்மாவை நேசித்து அதை அரவணைத்து வருகிறதோ அதே போல் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மாறுவார்கள். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து வருத்தப்படாமல் இருங்கள். எனக்கு செவி சாய்க்கவில்லை, முன்போல என் பிள்ளைகள் இப்படி இல்லை, அவர்கள் வந்து நண்பர்களோடும் மற்றவர்களோடும் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்குவதற்காக தான் உலகமே சம்பித்து போகக்கூடிய அளவில் இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் போன்ற இந்த காரியங்கள் உலகத்தில் இயற்கையினால் கட்டுப்படுத்தப்படுகிற காரியங்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். பெத்தேல் சபை திடப்படும். பெருங்குளத்தூர் இந்த தாம்பர பகுதியில் அறியப்படுகிற ஒரு சபையாக, திடப்படுகிற ஒரு சபையாக, ஒரு எழுப்புதலின் சபையாக, கட்டுகளை உடைக்கிற, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு சபையாக, பரலோகத்தை காண்பிக்கிற சபையாக, இயேசு ஒருவரே வழி சத்தியம் என்பதை காண்பிக்கும் சபையாக எங்களுடைய சபை, நம்முடைய சபை காணப்படும். அதே போல் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்களுடைய சபையை அப்படித்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய சபை மலையின் மேல் இருக்கிற பட்டணம் உங்களை ஒரு மேன்மை மிக்க ஒரு ஊழியக்காரராக, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற ஒரு ஊழியக்காரராக உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த சபை நிலை நிற்கும். நம்ம சபை நிலை நிற்கும். இப்போ மூடி இருக்கா, பயப்படாதீங்க, நம்முடைய சபை நிலை நிற்கும். ஆமென். சபை திறக்கப்படும். சபையிலே இன்னும் கொண்டாட்டங்கள், ஆராதனைகள், துதி, கன, மகிமை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்தப்படும். அது ஒரு சூழ்நிலை ஆண்டவர் சந்தர்ப்பத்தை தருவார்கள் நம்ம விசுவாசிக்கிறோம். நான் நினைச்ச 1ஆம் தேதி எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கலாம், வாக்குத்தத்த ஆராதனை என்று யோசித்தேன். ஆனாலும் இந்த நாட்களில் அரசு சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். வீடுகளில் நீங்கள் இருக்கிறீங்க, அது மட்டுமல்ல 7ஆம் தேதியை நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கலாம் என்ற ஒரு பதிவு நான் போட்டேன் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கில். விசுவாசத்தினால தான். ஆனாலும் அது கொஞ்சம் விலகி இருந்தாலும் நான் தீர்மானித்து கொண்டேன், இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் கண்டிப்பாக நாங்கள் ஆராதிப்போம். இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதத்தில் நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்வோம். அதுதான் எங்கள் விசுவாசம். ஆமென். சோர்ந்து போகிறதில்லை, வெட்கமடைவதில்லை. அதற்கு தேவன் நமக்கு அந்த நாளை ஞாபகத்திருக்கிறார். கடைசியாக பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும் என்று சொன்னார். மத்தேயு 26:26 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 26:22 வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 26:26 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார். கர்த்தருடைய பந்தி மிகவும் வேல்யூ உள்ளது. நம்ம அது ஆவிக்குரிய உணவு. நம்ம டெய்லி சாப்பிட்றோம், கஞ்சி ஆகலும் உணவாகலும் சாப்பிடுகிறோம். அதே போல் நம்முடைய ஆவிக்கு நமக்கு கர்த்தருடைய பந்தி மிகவும் நம்முடைய அது கர்த்தருடைய பந்தி நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அதைத்தான் இயேசு அந்த கடைசி அந்த சந்தர்ப்பத்தில்
அவர் தன்னுடைய அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார். நாமும் மாதம் மாதம் கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிறோம். எல்லா 1ஆம் தேதியும் கொடுக்கிறோம். அதன் பின்பு அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிறோம். நம்முடைய ஜனங்கள் நீங்கள் எல்லாரும் அதை தவற விடுகிறதே இல்லை. ஒருவேளை அந்த 2 மாதங்கள் நாங்கள் தொடர்ந்து ஒரு நபருக்காய் குடும்பத்திற்காய் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சரியா, கூட்டமாய் கொடுக்கக்கூடாது, 5 பேருக்கு மேலே சேரக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒருவர் வந்து அந்த பந்தியிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். நம்ம சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்துதான், கீழ்ப்படியாமல் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 2 மாதங்கள் எடுக்காதவர்கள் கூட இந்த 3ஆவது மாதத்தில், அதாவது இந்த 5ஆவது மாதம் 6ஆவது மாதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா 3ஆவது மாதத்திலிருந்தே பிரச்சனை, நம்ம தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். எடுக்காதவர்கள் கூட இந்த மாதம் நீங்கள் விடவே கூடாது. தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். வந்து நீங்கள் அந்த பந்தியை 5 நிமிடங்கள் 2 நிமிடம் தான் எடுத்து நீங்கள் பலன் பெற்றவர்களாய், இந்த வேதம் சொல்லுகிறது, பலன் பெற்றவர்களாய் மாற வேண்டும். இயேசு அதை கொடுத்தார். இயேசு அதை கொடுத்தார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நீங்கள் இந்த அப்பத்தை புசிக்கு நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஏதாவது கீழ்ப்படியும். அவருடைய பிள்ளைகளாய் நிலைத்திருக்கிறோம். இனி வர காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கும். ஆகியால் அதற்காக நாம் வந்து கர்த்தருடைய திட்டங்களை நாம் வந்து கிடப்பிலே போட முடியாது. நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்ம கர்த்தருடைய பட்சமாய் நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகியால் நீங்கள் கடந்து வாருங்கள். கடைசியாக பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் ஒரே வசனம் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 24 வாசிக்கிறோம். 2:24 வாசிக்கும்போது அவர் 22 வாசிப்போம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. இயேசுவின் வாயிலே அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தளம்புகளினால் குணமாகுகிறீர்கள். ஆமென். நம்முடைய எல்லா பாவத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்தார், அவர் சரீரத்திலே சுமந்தார். அதாவது நாம் பிழைத்திருக்கும்படி, நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. அதை எண்ணிக்கொள்ளுங்கள். சிலுவையில் அவர் சுமந்தது மட்டுமல்ல, அதே சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அதுதான் நமக்கு ஜெயம். உங்களுக்கு எனக்கு வெற்றி சொன்னாரே எரேமியா 30:17, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை கட்டுவேன், உன்னுடைய காயங்களை கட்டுவேன் என்று சொன்னார். உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு என்ன காரணம்னா, ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய தளம்புகளினால் குணமாகிறோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சிதறுண்ட ரட்சிக்கப்படாதவர்களாய், தேவனை அறியாதவர்களாய் இருந்தோம். கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி ஒரு சபைக்குள்ளே கொண்டு வந்தார். ஒரு மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்கும்படி செய்தார். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு ஒழுங்கு கிரமத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஒழுங்கு கிரமத்திற்குள்ளாக, அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக, விசுவாச வார்த்தைக்குள்ளாக, அந்த வரங்களுக்குள்ளாக, அந்த வல்லமைக்குள்ளாக, தேவ கிருபைக்குள்ளாய் காணப்படும் போது அதுதான் நம்முடைய பாதுகாப்பே. உன் வலது பக்கத்தில் 1000-10,000 பேர் விழுந்தால் உன்னை அணுகாது. ஏன்னா கர்த்தர் சொல்லுவார், உனக்கு நீ இதை செய்யாத, இதை செய், நீ போகாதே, நீ பொறுத்து, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அந்த சாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளாய் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த சத்தத்தை யார் செவி கொடுக்கிறார்களோ
அவர்கள் காக்கப்படுவார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர் சிலுவையிலே நமக்காய் மரித்தார். அவருடைய தளம்புகளினால் இன்றைக்கு நாம் சுகமடைகிறோம். அதைத்தான் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையிலே அநேக காயங்கள் இருக்கலாம், அநேக வேதனைகள் இருக்கலாம், அநேக தோல்விகள் இருக்கலாம், அநேக நெருக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய காயங்களை நான் ஆற்றுவேன், உன் காயத்தை நான் கட்டுவேன். உன் சிறையிருப்பு, உன் கூடாரத்தில், உன்னுடைய வீட்டுக்குள் இருக்கிற சிறையிருப்பை நான் திருப்புவேன். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள சிறையிருப்பு இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. நான் உன் வீட்டில் இருக்கிற சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னார். இதோ நான் யாக்கோபுடைய கூடாரத்தில் சிறையிருப்பை திருப்புவேன், அவன் வாசஸ்தலத்திற்கு இரக்கம் செய்வேன். நீங்கள் ஒரு விடுதலையோடு கூட காணப்படும் ஒரு நிலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஆரோக்கியத்தோடும் சுதந்திரத்தோடும் காணப்படும் நிலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு திரும்ப இரக்கம் செய்து திரும்ப உன்னை சேர்த்துக் கொள்வார். அது மட்டுமல்ல, அவருடைய ஸ்தலத்திலே உடைய வீடுகளிலும் தேவனுடைய சமூகத்திலும் சபையிலும் ஸ்தோத்திரமும் துதியும் ஆடல் பாடல் சத்தமும் காணப்படும். சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல்கள் ஏற்படும். ஊழியக்காரர்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல்கள் ஏற்படும். சபை ஒரு மகிமை பிரஸ்தாபப்படுத்துகிற, சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு ஸ்தலமாக அது காணப்படும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவங்க நீங்க கூப்பிடும் போதே வருவார்கள். அவர்கள் ஒரு நல்ல குணசீலமுடையவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்க மாட்டார்கள், கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு
காயங்களை ஆற்றுங்க. நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த மாதத்திலே ஆண்டவரே என்னுடைய காயங்களை ஆற்றப் போகிறேன், என்னுடைய சிறையிருப்பை திருப்பப் போகிறேன், என்னுடைய தேவைகளை சந்திக்கப் போகிறேன், என்னுடைய கட்டுகளை விளக்கப் போகிறேன். முன்போல் எங்களை கத்தாவே உடைய நாமத்திற்கு மகிமையை பயன்படுத்த போகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய ஜனங்களை உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து கேட்டாலும் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இறங்கி வரட்டும். சபைகளிலே வீடுகளிலே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இறங்கி வரட்டும். அப்பா தொடர்ந்து நடத்தும். ஜனத்தை ஆசீர்வதியும். எங்களை யாவரையும் உடைய கரத்திலே தருகிறேன். தொடர்ந்து வருகிற நாட்களிலே நாங்கள் எவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு ஆண்டவரே அந்த காரியங்கள் சூழ்நிலைகள் எங்களுக்கு தான். விசேஷமாயுடைய எல்லா ஊழியத்துடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஜனங்கள் கத்தாவே அப்பா தம்முடைய தசுவாங்கள் காணிக்கைகளினாலே அப்பா அந்த ஊழியத்தை தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி நடத்தும். உடைய பிள்ளைகளுடைய அப்பவும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒருவரும் பட்டினியினால் பஞ்சத்தினால் ஆகாரம் இல்லாமல் இராதபடி தகப்பனே அவர்களுக்கு நீர் அவருடைய ஆகாரத்தை ஆசீர்வதித்துக் கொடும். ஆரோக்கியத்தை ஆசீர்வதியும். பலன்தார் பெரிய காரியத்தை செய்யும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கிய சிநேகம் உலகம் முழுவதில் இருக்கின்ற பரிசுத்தவான்களோடு தேவ மக்களோடும் இது முதற்கொண்டு எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கின்றார். துணையவரே என்றென்றும் ஜீவிக்கின்றார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசு என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நேரடியாய் சந்திப்போம். தசோபாகங்கள் காணிக்கைகளை நாங்கள் அந்த முகவரியில் அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் போடும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஊழியத்தை குறித்த காரியங்களை உங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துவேன். அதை நீங்கள் அறிந்து தெய்வ சமூகத்திலே எங்களோடு இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ்.